வணக்கம். பிப்ரவரி 10ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 7ஆம் தேதி நிஃப்டி 0.2% குறைவாக க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு திங்கட்கிழமை பிப்ரவரி 10ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: வருண் பீவரேஜஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஐஷர் மோட்டர்ஸ், எஸ்காட்ச் குபூட்டா, விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ், பதாஞ்சலி ஃபுட்ஸ், ஜில்லட் இந்தியா, நைகா, கிரைசில், நால்கோ, பேட்டா இந்தியா, இண்டிகோ பெயிண்ட்ஸ், ஷாலிமார் பெயிண்ட்ஸ், அவந்தி ஃபீட்ஸ், யுரேகா ஃபுட்ஸ், சாரேகமா இந்தியா, இன்ஜினியர்ஸ் இந்தியா, எம்டார் டெக்னாலஜிஸ் மற்றும் யாத்ரா ஆன்லைன். டெல்லி தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. பிஜேபி கூட்டணி 48 இடங்களில் ஜெயிச்சு அவங்க ஆட்சியை பிடிப்பதாக என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. புது இன்கம் டேக்ஸ் பில் 2025 குறித்தான அப்டேட் நியூஸ் 18 கிடைத்தது. கேபினெட் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அடுத்ததான் அவங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வர இருக்கிறாங்க. எந்த புது டேக்ஸ் குறித்தும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் எளிதில் ஆட்கள் புரிந்து கொள்வதற்கான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பில் வருவதாக இருக்கும்னு நியூஸ் 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை செய்தி பார்த்துருந்தோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போ ரேட்டை குறைச்சிருந்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 6.25% 5 ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக குறைச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன டாய்ஷ் பேங்கை சார்ந்த கௌஷிக் தாஸ் சொல்லியிருக்கிறாருன்னா, அடுத்த ரேட் கட் ஏப்ரல் மாதத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐடைய அடுத்த எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்கு. அதில் ரேட் கட் மறுபடியும் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு டாய்ஷ் பேங்க் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். இதற்கான எதிர்மறையான கருத்து தான் வைத்திருக்கிறாங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடுத்த ரேட் கட் தாமதம் செய்வாங்க ஆர்பிஐன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீராம் ஏஎம்சி மணிக்கும் ஃபினான்ஸ் இல்லைங்க, ஸ்ரீராம் ஏஎம்சி. அதே போல் டாய்ஷ் பேங்க் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில் ஆர்பிஐ ஸ்டான்ஸை மாற்றுவாங்கன்னு. இப்போ நியூட்ரல் ஸ்டான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது அக்காமடேட்டிவாக மாற்றுவாங்கன்னு டாய்ஷ் பேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ டாய்ஷ் பேங்க் சொல்லியிருப்பது ரேட் கட் இருக்கும், அதே போல் இந்த ஸ்டான்ஸ் மாற்றுவாங்க அப்படின்னு. ஆனால் ஸ்ரீராம் ஏஎம்சி சொல்லியிருப்பது ரேட் கட் இருக்காது, அது தாமதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த ரேட் கட். அவங்க சொல்லியிருக்கிற 2 முக்கிய காரணம், ஸ்ரீராம் ஏஎம்சி சொல்லியிருக்கிற 2 முக்கிய காரணம்: ஒன்று ட்ரம்ப் டேக்ஸ், ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போயிட்டு. இந்த 2 காரணங்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்குன்றது ஒரு செய்தி இருக்குங்க. ஏன்னா இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றிருக்காங்க, குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய ஆரம்பிக்கும். ஹோம் லோன் அந்த இஎம்ஐ குறித்தான இதுவும் கீழே போகும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கீழே போகுன்ற எதிர்பார்க்கறதுனால நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் போட ஆரம்பிப்பாங்கன்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2026 இது குறித்தான அப்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் புது ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாட்டி எந்த டேக்ஸ் கொடுத்து இல்லைங்க, ஆனால் பிளாஸ்டிக்கை மறுபடியும் கொண்டு வர இருக்கிறாருன்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய முந்தின அதிபர் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ராக் வந்து தடை விதித்து பேப்பர் ஸ்ட்ரா கொண்டு வரதா சொல்லியிருந்தார். 2035 முற்றிலும் அந்த சிங்கிள் யூஸ் ஸ்ட்ராவை நிறுத்த போகிறதா அவர் சொல்லியிருந்தார் 2035. ஆனால் அதை இப்போ ரத்து செய்திருக்கிறாரு புது அதிபர். அவர் மறுபடியும் பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை கொண்டு வராரு. இதை பாராட்டி இலான் மஸ்க் போட்டிருப்பதாகவும் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து பாராட்டி இருக்கிறாரு. கிரேட்டஸ்ட் பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறார். ஸோ பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை திரும்பி கொண்டு வரதுனால அவரை கிரேட்டஸ்ட் பிரசிடென்ட்னு சொல்லியிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எம்சிஎக்ஸ் அவங்களுடைய ட்ரேடிங் நேரத்தை மாற்றிருக்கிறாங்க. யூஎஸ் டேலைட் சேவிங் டைம் காரணமாக அவங்களுடைய ட்ரேடிங் ஆசை மாற்றுறாங்க. நான் அக்ரி கமாடிட்டிஸ் மற்ற கமாடிட்டிஸோட டைமிங் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்: ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 11,056 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நெட் பிரீமியம் இன்கம் 1,06,891 கோடி ரூபாய்,
இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. நெட் ப்ரீமியம் இன்கம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக பாலிசி ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து அவங்க வாங்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஒட்டுமொத்த அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் அதுலேருந்து ரீஇன்சூரன்ஸ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பொதுவாகவே இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ரீஇன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரீஇன்சூரன்ஸ் காஸ்ட்டும் மைனஸ் பண்ணி எவ்வளோ வருது அதுதான் நெட் ப்ரீமியம் இன்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் 400 ட்ரெயினிஸை வேலை நீக்கம் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மைசூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர் நினைக்கிறேன். அதில் 400 ட்ரெயினிஸ் அவங்க பணி நீக்கம் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக 3 டெஸ்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2024 அவங்க புது பேரை ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க, புது ஃப்ரெஷர்ஸை. அதிலிருந்து கிட்டத்தட்ட பாதி பேர் இப்போ அவங்க வேலை நீக்கம் செய்திருப்பதாக அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 1045 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 20% சரிந்திருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாஸில் இருக்கிறாங்க. 460 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 300 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. நெட் லாஸ் 564 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 376 கோடி ரூபாய் நெட் லாஸில் இருந்திருக்கிறாங்க. எஸ்எம்எல் இசூசு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் நெட் ப்ராஃபிட் 53 லட்சம் ரூபாய் மட்டுமே, 80% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. ரெவென்யூ 332 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா ஸ்டாண்டலோன் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 30,538 கோடி ரூபாய். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 30,837 கோடி ரூபாய். எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4,384 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4,459 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 2,964 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 2,921 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபினான்ஷியல்ஸை தனியாக அவங்க தாக்கல் செய்ய போகிறாங்க. அடுத்த Q4லேருந்து அதை தனியாக ரிப்போர்ட் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், இன்னும் கூடுதல் டேட்டா இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஃபினான்ஷியல் வந்து அவங்க தனியாக ரிப்போர்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பிஹெச்இஎல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. 8000 கோடி ரூபாய்க்கான தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கிட்ட இருந்து. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் நேவிக்காக ஒரு கான்ட்ராக்ட் 642 கோடி ரூபாய்க்கானது. என்ஹெச்பிசி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிலர் என்ஹெச்பிசியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் குறித்து கேட்டிருந்தீங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.40. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 13. நெட் ப்ராஃபிட் 231 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 53% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2,286 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுடைய விலையை உயர்த்த போகிறதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 6.5% வரைக்கும் அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் 155 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 733 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. L&T ஃபினான்ஸ் புதிதாக கோல்டு லோன் பிஸ்னஸில் இறங்க போகிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். இதற்காக பால் மர்ச்சன்ட்ஸ் ஃபினான்ஸை 537 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க L&T ஃபினான்ஸ். ஆல்கம் லேபரேட்டரிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 37 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. சன் டிவி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹2.50. நெட் ப்ராஃபிட் 363 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 827 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல் கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 807 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3143 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. கேபி கிரீன் இன்ஜினியரிங் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய முதல் எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கான டெலிவரியை துவங்கி இருக்கிறாங்க. யூஎஸ்ஏக்கான முதல் எக்ஸ்போர்ட் ஆர்டருடைய டெலிவரியை துவங்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 23 கோடி ரூபாய். இன்ஃபிபீம் அவென்யூஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ரெட்டிஃப் பே. அவங்களுக்கு ஒரு உரிமம் கிடைச்சிருக்கு. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடருக்கான உரிமம் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? NPCI நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இந்த உரிமம் கிடைச்சிருக்கு. இந்த உரிமம் பெற்று அவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர் மற்றும் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அவங்க பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இன்ஃபிபீம் அவென்யூஸ் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோலில் இருந்து. ஏரிஸ் லைஃப் சயின்சஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹7.35. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 13. பல்ராம்பூர் சீனி மில்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1192 கோடி ரூபாய்.
இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 72 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. அவங்களுடைய பாலிலாக்டிக் ஆசிட் ப்ராஜெக்ட் குறித்த அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய செலவை அதிகரிக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 2000 கோடி ரூபாய், இப்போ 2850 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. இங்கே 75,000 டிபிஐ டன்ஸ் பர் ஆனம்லேருந்து 80,000 டன்ஸ் பர் ஆனமாக உயர்த்துறாங்க. ஆனால் கடைசியில் அவங்க செலவு செய்ய இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதற்காக 1750 கோடி ரூபாய் வருது. சொல்லியிருக்கிறது 2850, ஆனால் செலவு செய்ய போகிறது ஆக்சுவலாக 1750. ஸோ மீதம் என்ன ஆச்சுன்னா யூபி அரசுடைய மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பல்ராம்பூர் சீனி மில்ஸ். ட்ரெண்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கக்கூடிய 49% ஸ்டேக்கில் 29% ஸ்டேக்கை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. மசிமோ டியூட்டி அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் அவங்க வெளியேறாங்க. ஒட்டுமொத்தம் 20.75 கோடி ரூபாய்க்கு யாருக்கு விற்பனை செய்கிறாங்க? அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்னொரு பார்ட்னர் தான் விற்பனை செய்கிறாங்க, ஸ்பெயின் நிறுவனத்திற்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்டேக் 20% குறைஞ்சிரும். ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. 4.5 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கிட்ட இருந்து 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 76 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 44% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1315 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. ஆக்ஸோ நோபல் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1050 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 109 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ஆயில் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1222 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% விழுந்திருக்கு. ரெவென்யூ 5239 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 அனிவல் ஆட்டோமேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 132 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1091 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%த்திற்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அன்னைக்கு அதிகரிச்சிருக்க வேண்டும். காட்ஃப்ரே ஃபிலிப் 19% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 265% வால்யூம் அதிகரித்தது. பாரதி ஹெக்ஸாகாம் 12% ஷேர் பிரைஸும் 1800% வால்யூம் அதிகரிப்பு. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் 8% ஷேர் பிரைஸ், 146% வால்யூம். சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 200% வால்யூம் அதிகரித்தது. சூர்யா ராஷ்னி 6% ஷேர் பிரைஸும் 100% வால்யூம் அதிகரிப்பு. காமத் ஹோட்டல்ஸ் 6% ஷேர் பிரைஸ், 664% வால்யூம் அதிகரித்தது. ஜிண்டால் ஸ்டீல் 4% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 580% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ டாட் 4% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 337% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 4% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 140% வால்யூம் அதிகரித்தது. பாரதி ஏர்டெல் 4% அதிகரித்தது, 135% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் என்சிசி 13% சரிந்தது, 694% வால்யூம் அதிகரித்தது. சொனாட்டா 11% வீழ்ச்சி, 559% வால்யூம் அதிகரிப்பு. பிகாஜி ஃபுட்ஸ் 10% வீழ்ச்சி, 568% அதிகரித்தது வால்யூம். எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ் 9% வீழ்ச்சி, 621% வால்யூம். கீனோட் ஃபினான்ஸ் 9% விழுந்தது, 668% வால்யூம் அதிகரித்தது. வெங்கீஸ் 7% சரிந்தது, 861% வால்யூம் அதிகரிப்பு. ரெட் டேப் 7% வீழ்ச்சி, 141% வால்யூம் அதிகரிப்பு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 6% வீழ்ச்சி, 200% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.